இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்கேயோ இருக்கிற உங்களுக்காக நான் இந்த சடங்கை செய்கிறேன். இந்த பலன் உங்களுக்கு முழுசா வந்து சேரணும். நீங்க எப்பவும் எங்க இருந்தாலும் நல்ல ஆயுளோட நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். உங்களை என்னால இங்க இருந்து பார்க்க முடியலனாலும் நான் சல்லட வழியா நிலாவை பார்த்து திரும்ப பார்க்கும்போது அம்பிகா அம்மா சொன்ன மாதிரி என் மனசுல இருக்கிற உங்க முகம் தெரியணும். திருவும் நானும் இப்ப இருக்கிற மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். என்ன இது? அவரு நிஜமாவே தெரியற மாதிரி இருக்கு. கடவுளே, இது உண்மையா? இது உண்மைதான். இவர் எப்படி இந்த வீட்ல? கடவுளே, இப்ப நடக்கிறதெல்லாம் உண்மையா? அப்ப என் கழுத்துல தாலி கட்டினது திவ்யாக்கோட மாப்பிள்ளையா? அம்பிகாவோட மகனா? கடவுளே, இது என்ன சோதனை? ஏன் என் வாழ்க்கையில நீ இப்படி கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிட்டு இருக்க? நான் யாரை விட்டு விலகி போகணும்னு நினைச்சு தள்ளி வந்தனோ அவரு வீட்லயே என்ன கொண்டு வந்து சேர்த்திருக்க. அப்ப அவரு காதலிக்கிற பொண்ணு திவ்யாக்கா தானா? அம்மா புத்தகத்துல சொன்ன மாதிரி நடந்திருக்கிறது இதுதானா? நல்ல ஒரு அம்மா, என்ன இது? என் வாழ்க்கையில ஏன் இப்படி அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா கொடுக்கற? நான் உன்னை நம்பி தானே இருக்கேன். நீ ஏன் இப்படி சோதிச்சா நான் என்ன பண்ணுவேன்? என் வீட்டு ஆளுங்க பண்ண சதியில இருந்து என்ன காப்பாத்த அந்த விதி அவரை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துச்சு. ஆனா அதே விதிதான் அவர் மனசுல வேற ஒருத்தவங்க இருக்காங்கங்கறத தெரிய வச்சு என்ன அவரை விட்டு பிரிஞ்சு போக வச்சுது. ஆனா இப்போ அதே காலமும் விதியும் தான் என்னை இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு. காணோம். மகங்க, மகா. ஐயோ, அக்கா கூப்பிடுறாங்களே. மகா, ஸ்ரீ, வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு எதுக்கு அவளை கூப்பிட்டு இருக்க? போலாமா? இருங்க, மகா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். மகா எங்க போனா? கீழே இல்ல, ஒருவேளை மேல போயிருப்பாளோ? மகா, மகா,
மகா 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 மா ஏ மகா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன கீழே தேடிட்டு காணோன்னு இங்க தேடிட்டு வரேன். சரி, கிளம்பட்டுமா? ஏய் மகா, என்னாச்சு? என்ன புதுசா பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்க? நான் எப்பவுமே உன்னோட திவ்யாக்கா தான். அது சரி, என்ன பாக்குறத பார்த்தா என்கிட்ட ஏதோ சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல. ஏன் முகம் இப்படி இருக்கு? என்ன அம்மா திரும்பவும் திட்டினாங்களா? கடவுளே, நான் என்ன சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? நான் திவ்யாக்கா வாழ்க்கையில குறுக்க வந்திருக்கேன், அது எப்படி சொல்றது? மகா, நான் கிளம்பட்டுமா? நான் தான் அக்கா கிளம்பணும். மகா, உன்கிட்ட தான் சொன்னேன், நான் கிளம்பட்டுமா? என்ன தனியா விட்டுட்டு போறேன்னு ஃபீல் பண்றியா? என்கேஜ்மெண்ட் மட்டும் முடியட்டும், அப்புறம் நான் இங்கே வந்துடுறேன். ஓகேயா? நம்ம 2 பேரும் ஒன்னாவே இருப்போம், சரியா? கவிதா, என்னால இனி அந்த வேலைக்காரி இந்த வீட்ல இருக்கிறத சகிச்சுக்கவே முடியல. அவளை சீக்கிரம் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும். பெரியம்மா கஜேந்திர மாமா கூட சேர்ந்து சதி பண்ணி அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சாங்க. அதுக்காக ஊர்க்காரங்களை சமாளிச்சு இவரோட போட்டோவை காட்டி மாப்பிள்ளைன்னு சொல்லி ஏமாத்தினாங்க. ஆனா என் கனவுல வந்த இவரே நிஜத்திலையும் பெரியம்மா சதியையும் மீறி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ நான் அந்த கடவுளே இவரை எனக்குன்னு அனுப்பி வச்சதா நினைச்சேன். அந்த சந்தோஷம் எப்ப இவர் மனசுல இன்னொருத்தவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சதோ அந்த நிமிஷமே சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. I love you, Divya. என் மனசை கல்லாக்கிக்கிட்டு என் வாழ்க்கையை காப்பாத்தி எனக்கு தாலி பிச்சை போட்டவரை நான் விட்டு விலகினேன். ஆனா விதி மறுபடியும் திவ்யாக்கா ரூபத்துல என்ன அவரு வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்க்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல.